பழமையான ஒரு பெரிய காட்டில் பசுமை நிறைந்த மரங்கள், ஓடும் ஆறுகள், இனிமையான பறவைகளின் குரல்கள். அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. அங்கு வாழ்ந்த மிருகங்கள் எல்லாம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டின் அரசனாக இருந்தார் ஒரு வலிமையான நீதிமானான சிங்கம். அவர் எல்லா மிருகங்களையும் சமமாக பார்த்தார். அதனால் எல்லாரும் அவரை மிகவும் நேசித்தனர். ராணி சிங்கமும் கருணையுள்ளவள். ஒரு நாள் ராணி சிங்கத்திற்கு அழகான 2 குட்டிகள் பிறந்தன. முழு காட்டும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. ஆனால் பிறந்தவுடனே ராணி மிகவும் சோர்வடைந்து மயங்கிவிட்டாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தந்திரமான நரி அமைச்சர் தனது கெட்ட திட்டத்தை அரங்கேற்றியது. 2 குட்டிகள் இருந்தால் இவர்கள் வளர்ந்து வலிமையான அரசர்களாகி விடுவார்கள். அப்போ நம்மால் ஆட்சியை கட்டுப்படுத்த முடியாது என்று அது மனதில் நினைத்தது. நரி அருகில் இருந்த கரடியை அழைத்து சொன்னது, இந்த குட்டிகளில் ஒன்று பலவீனமாக இருக்கிறது. அதை எடுத்துச் சென்று காட்டின் வெளியே கொன்றுவிடு. கரடி அதை எடுத்துச் சென்றது. ஆனால் அந்த கரடிக்கு சிங்கக்குட்டியை கொல்ல மனம் வரவில்லை. இது ஒரு நிரபராத குழந்தை, இதை நான் காப்பாற்ற வேண்டும். அதனால் அந்த சிங்கக்குட்டியை தனது குழந்தை போல வளர்த்தது. இந்நேரத்தில் ராணிக்கு ஒரே ஒரு சிங்கக்குட்டி தான் பிறந்துள்ளது. அனைவரும் நரியின் வார்த்தையை நம்பினர். இவ்வாறு உண்மையான 2 குட்டிகள் இருந்ததை மறைத்து ஒரு குட்டி மட்டும் இருப்பதாக அனைவரும் நம்பினர். அரண்மனையில் வளர்ந்த ஒரு குட்டி பெரிய சிங்கமாகி ராஜாவானான். அவனுக்கு பெயர் புலிகேசி. ஆனால் அவன் புத்திசாலி இல்லை. எதையும் யோசிக்காமல் முடிவு செய்தான். நரி அமைச்சர் சொல்வதையே கேட்டு நடந்தான். குரங்குகளை சிறிய அமைச்சர்களாக வைத்தான். மயில்களை காவலர்களாக வைத்தான். விசித்திரமான சட்டங்களை உருவாக்கினான். காட்டில் துன்பம், வறட்சி, பசி, பஞ்சம். புலிகேசியின் ஆட்சியில் காடு முற்றிலும் குழப்பமாகியது. வறட்சி, பசி, பஞ்சம். எல்லா மிருகங்களும் தங்களது இயல்பான நடையை மறந்து ஓடியது. மான்கள் பயந்து கண்ணீர் வழிந்தன. முயல்கள் மரத்தடியில் ஒளிந்து கொண்டன. பறவைகள் கூட அமைதியாக பறக்க முடியவில்லை. மிருகங்கள் மிகவும் துன்பப்பட்டனர். ஒரு நாள் பக்கத்து காட்டின் மன்னன் சிறுத்தை தனது படையுடன் வந்தான். அவன் இந்த புலிகேசி காட்டை கைப்பற்ற நினைத்தான். புலிகேசி போராட முயன்றான். ஆனால் அவனுக்கு தைரியமும் அறிவும் இல்லை. அவன் படை சிதறியது. மிருகங்கள் பயந்து ஓடின. சிறுத்தை வெற்றி பெறப் போகும் நேரம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கரடி மனம் நொந்து போனது. உடனே அது வளர்த்தி எடுத்த சிங்கத்திடம் சொன்னது, நீதான் இந்த காட்டின் உண்மையான அரசன். அந்த காட்டின் வெளியே வளர்ந்த உண்மையான சிங்கக்குட்டி இப்போது வலிமையான இளம் சிங்கமாக வளர்ந்தது. அது தைரியசாலி, புத்திசாலி, நல்ல மனம் கொண்டது. அந்த சிங்கம் உடனே முடிவு செய்தது, என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த நேரத்தில் அவன் முழங்கினான், இந்த காடு என் மக்களுடையது. அவன் நேராக சிறுத்தையை எதிர்கொண்டான். போர் கடுமையாக நடந்தது. மண்ணு பறந்தது. மரங்கள் அதிர்ந்தன. மிருகங்கள் மூச்சை பிடித்து பார்த்தன. இறுதியில் அந்த சிங்கம் வெற்றி பெற்றது. சிறுத்தை தனது படையுடன் ஓடிவிட்டது. புலிகேசியின் மனவேதனை. புலிகேசி தரையில் உட்கார்ந்து அழுதான். நான் தவறு செய்தேன். நான் நல்ல ராஜா இல்லை. உண்மையான சிங்கம் மெதுவாக சொன்னது, தவறு செய்வது இயல்பு. ஆனால் அதை ஒத்துக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. புலிகேசி தனது தவறை உணர்ந்தான். உண்மையான சிங்கம் ராஜாவாக முடிசூட்டப்பட்டது. காட்டில் மீண்டும் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை திரும்பியது. புலிகேசி இனி நல்லவனாக வாழ முடிவு செய்தான். நீதி. நல்ல தலைவன் மக்களை காப்பாற்றுவான். தவறை ஒத்துக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. என்ன குட்டீஸ், கதை நல்லா இருந்ததா? சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம். நன்றி.